காசா சிட்டியின் நடுவீதியில் 3 ஒத்துழைப்பாளர்களுக்கு மரண தண்டனையை விதித்த பலஸ்தீனிய போராளிகளும் ஆரவாரமிட்ட பலஸ்தீனிய மக்களும் ஏனைய உளவாளிகளுக்கும் ஒத்துழைப்பாளர்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பும் ஈரானின் மிக முக்கியமான மூலோபாய சாதனைகளும் ஈரானிய இஸ்லாமிய சட்டமன்றத்தின் 70க்கும் அதிகமான உறுப்பினர்கள் தேசிய உச்ச பாதுகாப்பு சபைக்கு வழங்கியிருக்கக்கூடிய கடிதமும் காசா சிட்டியிலே தொடர்ச்சியாக அளிக்கப்படும் ஆக்கிரமிப்பு போர் வாகனங்களும் சிப்பாய்களும் முன்னேற முடியாமல் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் ஹிஸ்புல்லா இராணுவம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய பரிசு தொகையும் நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியும் ஐநாவின் பொதுச்சபையில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய அமர்வுகளும் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் அதிபர்களுடைய அறிவிப்புகளும் துரோகி அப்பாஸினுடைய அறிக்கையும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தில் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபிற்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான நிலைப்பாடுகளிலும் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தவில்லை என்றும் இஸ்ரேலினுடைய பிரச்சாரங்களையும் நிபந்தனைகளையும் அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது அவர் ஹமாஸினுடைய நிபந்தனைகளில் சிலவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஹமாஸோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். மேலும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதிலும் தடைகளை விதித்திருந்தார் என நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் ஸ்டீவ் விட்கோஃபுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோன்று டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்குள்ளும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. வெள்ளை மாளிகைக்குள்ளும் இந்த முருகல் நிலைகள் தொடர்ந்திருந்தன. இப்படியான நிலைமையில் நெட்டன்யாஹு தந்திரமாக காய்களை நகர்த்தி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை பயன்படுத்தி தற்போது அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்துள்ளார். அதாவது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை பயன்படுத்தி ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்குள்ளே ஸ்டீவ் விட்கோஃபுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருப்பவர்களுக்கு எதிராகவும் நெட்டன்யாஹு சில நிர்வாக மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளார். இதற்கமைவாக தற்போது மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் முழுமையாக வெள்ளை மாளிகையில் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளிலிருந்தும் ஸ்டீவ் விட்கோஃப் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சரான மார்க்கோ ரூபியோவே மத்திய கிழக்கு விவகாரங்கள் தொடர்பான அனைத்து நிலைப்பாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே மார்க்கோ ரூபியோ கடந்த வாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நெட்டன்யாஹு மார்க்கோ ரூபியோவினை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருப்பது காசா தொடர்பான எதிர்கால முடிவுகளை எடுப்பதற்கும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் அவசரமாகவும் இலகுவாகவும் முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையானது தற்போது நெட்டன்யாஹுவின் நேரடியான கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திலே இஸ்ரேலுக்கு எதிராக சிறிய விமர்சனங்களை முன்வைத்தவர்களையும் நெட்டன்யாஹு மார்க்கோ ரூபியோவை பயன்படுத்தி முழுமையாக நீக்கிவிட்டார். அத்தோடு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய லீலைகள் மொசாடிடம் சிக்கி இருப்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்றைய தினம் ஐநாவின் பொதுச்சபையிலே பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பான அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. அமெரிக்க நேரப்படி இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் ஐநாவின் பொதுச்சபையிலே இந்த அமர்வுகள் ஆரம்பிக்கப்படும். மேலும் இந்த அமர்விலே கலந்து கொள்வதற்காக அடிமை அரபுகளும் அறிக்கை அரசர்களும் துரோகிகளும் ஜியோனிச முஸ்லிம்களும் அமெரிக்காவில் களமிறங்கியுள்ளார்கள். தங்களுடைய வீர வசனங்களை வெளிப்படுத்துவதற்காக ஐநாவின் பொதுச்சபையில் களமிறங்கியுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய மூலோபாயம் தோல்வியடைந்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்களை படுகொலை செய்தாலும் 25,000க்கும் அதிகமான புதிய போராளிகளை இணைத்துக் கொண்டு அனைத்து விதமான இழப்புகளையும் ஹமாஸ் ஈடு செய்துவிட்டது. எங்களுடைய உளவு பிரிவின் மதிப்பீடுகளுக்கு அமைவாக இந்த போரினால் ஹமாஸை தோற்கடிக்க முடியாது. அனைத்து இழப்புகளிலிருந்தும் ஹமாஸ் முழுமையாக மீண்டுவிட்டது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த யுத்தமானது ஒரு பொழுதும் ஹமாஸை முழுமையாக அகற்றாது. அதே நேரத்தில்
நேரம் இந்த யுத்தமானது இஸ்ரேலினுடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குட்படுத்துகின்றது என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். அத்தோடு பிரான்ஸ் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதற்காக முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை பிரெஞ்சு மீடியா ஏஜென்சியானது வெளியிட்டிருந்தது. அங்கீகரிக்கப்பட போகும் பலஸ்தீனிய தேசத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் ஒரு பொழுதும் இருக்காது. பலஸ்தீனிய தேசத்தின் எதிர்காலத்தில் ஹமாஸோ பலஸ்தீனிய போராளிகளோ இருக்க மாட்டார்கள். ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படுவதன் மூலமாகவும் பலஸ்தீனிய போராளிகள் சரணடைவதன் மூலமாகவுமே பலஸ்தீனிய தனியான மாநிலத்தினை அமைக்க முடியும். மேலும் பிரான்ஸ் பலஸ்தீனிய தேசத்தில் அவசரமாக அதனுடைய தூதரகத்தினை நிறுவ வேண்டுமாக இருந்தால், பலஸ்தீனிய தலைநகரத்தில் பிரான்ஸ் அதனுடைய பலஸ்தீனிய தூதரகத்தினை அமைக்க வேண்டுமாக இருந்தால், காசாவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும். இவ்வாறு காசாவிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் முழுமையாக எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டால் மாத்திரமே பிரான்ஸ் பலஸ்தீனுக்கான தூதரகத்தை பலஸ்தீனிய தேசத்தில் அமைக்கும் என பிரான்ஸ் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை பிரெஞ்சு மீடியா ஏஜென்சியானது வெளியிட்டுள்ளது. அதே போன்று பலஸ்தீனிய தேசத்தினை நாங்கள் அங்கீகரிக்கப் போகின்றோம் என்கின்ற கருத்துக்களை வெளியிட்ட பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஹமாஸுக்கு எதிரான கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். மேலும் ஹமாஸுக்கு எதிராக நாங்கள் உச்ச தடைகளை விதிக்கப் போகின்றோம். ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படுவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம் என பிரித்தானியாவினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். எனவே ஹமாஸ் இல்லாத, பலஸ்தீனிய போராளிகள் இல்லாத, இராணுவம் இல்லாத, ஆயுதங்கள் இல்லாத ஒரு பலஸ்தீனிய தேசத்தினை, பலஸ்தீனிய மாநிலத்தினை அமைப்பதற்கான அங்கீகாரத்தையே இவர்கள் வழங்கப் போகின்றார்கள். அத்தோடு துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதனை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த அங்கீகாரம் பலஸ்தீனிய மக்களுடைய நியாயமான உரிமைகளை பெற்றுத்தரும், இருநாட்டு தீர்வுக்கு வழிவகுக்கும், இராணுவமயமாக்கப்படாத பலஸ்தீனிய தேசத்தை உருவாக்குவதற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் என துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பலஸ்தீனிய தேசத்தினை ஐநாவின் பொதுச்சபையில் அங்கீகரிக்கப் போவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரான ஸ்மொட்ரிச்சும் தேசிய பாதுகாப்பு அமைச்சரான பென்குவிரும் இந்த நாடுகளுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாங்கள் கடுமையான பதிலடிகளை வழங்குவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிரட்டல்களும் எச்சரிக்கைகளும் இவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளாகும். ஐநாவின் பொதுச்சபையில் இவர்கள் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதால் எதுவுமே மாறப்போவதில்லை. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வீட்டு அதிகாரத்தினை பயன்படுத்தி அனைத்தையும் தடுத்து நிறுத்திவிடும். இருப்பினும் இவர்கள் பிரான்சுக்கு எதிராகவும் பிரித்தானியாவுக்கு எதிராகவும் ஏனைய நாடுகளுக்கு எதிராகவும் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருப்பது இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அவர்களுக்கு சார்பான முடிவுகளை முழுமையாக எடுத்துக் கொள்வதற்கு தான். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால், எந்தவிதமான அதிகாரமும் இல்லாத ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக இவர்கள் கூறுவதனால் பலஸ்தீனிய மக்களுக்கே மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்பட போகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பதிலடியாக அவர்களுடைய இலக்குகளை நடைமுறைப்படுத்துவார்கள். ஐநாவின் பொதுச்சபையில் இந்த அமர்வுகள் நடந்து முடிந்ததற்கு பின்பு நீங்களே தெளிவாக இவற்றை புரிந்து கொள்வீர்கள். ஐநாவின் பொதுச்சபையில் இந்த அமர்வுகள் நடந்து முடிந்ததற்கு பின்பு நெட்டன்யாஹூ அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அவர் தனியான அறிக்கைகளை வெளியிடுவார். ஐநாவின் பொதுச்சபை அமர்வுகளுக்கான பதிலடிகளையும் நெட்டன்யாஹூ வெளியிடுவார். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே இவர்களுடைய திட்டங்கள் எவ்வாறு பலஸ்தீனிய மக்களை, பலஸ்தீனிய தேசத்தினை பாதிக்கப் போகின்றது என்பதனையும், குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை எவ்வாறு பாதிக்கப் போகின்றது என்பதனையும் அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அத்தோடு இன்னும் ஒரு விடயத்தினை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாலோ அல்லது ஐநாவின் பாதுகாப்பு சபையில் இருநாட்டு தீர்வுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலஸ்தீனிய தேசம் அங்கீகரிக்கப்படுவதனாலோ பலஸ்தீனிய மக்களுக்கான முழுமையான சுதந்திரம் கிடைக்கப் பெறப்போவதில்லை. ஏனென்றால் இந்த இருநாட்டு தீர்வு என்பதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அங்கீகரிக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டமாகும். இருநாட்டு தீர்வு என்பது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை முழுமையாக அளிக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டமாகும். ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சூழ்ச்சி
திட்டமே இந்த இருநாட்டு தீர்வு கொள்கையாகும். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமானதாகும். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலத்திலிருந்தும் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்பட்டு நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவதன் மூலமாக மாத்திரமே பலஸ்தீனிய மக்களுக்கான முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்பெறும். மேலும் இவ்வாறு ஒட்டுமொத்த பலஸ்தீனிய தேசமும் மீட்டெடுக்கப்படும் வரை பலஸ்தீனிய மண்ணிலே யுத்தம் ஒருபொழுதும் நிறுத்தப்பட மாட்டாது. பலஸ்தீனிய மண்ணிலிருந்து ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பும் வெளியேற்றப்பட்டு பலஸ்தீனிய தேசம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை பலஸ்தீனிய மண்ணிலே ஒருபொழுதும் அமைதி ஏற்படுத்தப்பட மாட்டாது. அடுத்து ஐநாவின் பொதுச்சபை அமர்வுகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் ஆரம்பிக்கப் போகின்றார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் எகிப்தினுடைய தலைமைகளை ஒன்றிணைத்தே டொனால்ட் ட்ரம்ப் இந்த விசேட கலந்துரையாடலை மேற்கொள்ளப் போகின்றார். காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பாகவும் காசாவின் எதிர்காலம் தொடர்பாகவும் ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும் இஸ்ரேலுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தம்பி ஜூலானியும் முதலாளி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் சிரியாவுக்கு அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றிகளை தெரிவிக்கப் போவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ விசேட காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் குறித்த காணொலியில் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார்: ஒரு பலஸ்தீனிய அரசு எப்போதுமே அமைக்கப்பட மாட்டாது. எங்களுடைய யூதா மற்றும் சமாரியா பிரதேசத்திலே ஒரு பொழுதும் பலஸ்தீனிய அரசு அமைக்கப்பட மாட்டாது. நான் அமெரிக்காவுக்கு சென்று திரும்பியதற்கு பின்பு பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கான பதிலடிகளை வழங்குவேன். எங்களுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் புலப்படுத்துவேன். மேலும் இதற்காக அனைவரும் காத்திருக்க வேண்டும். நாங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே யூத குடியேற்றங்களை இரட்டிப்பாக்கியுள்ளோம். இனிவரும் நாட்களில் நாங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே யூத குடியேற்றங்களை பல மடங்கினால் அதிகரிப்போம். எங்களுடைய இந்த வேலை திட்டங்களை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதே போன்று காசாவிலும் எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வோம். ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவோம். அத்தோடு சிரியாவிலே அசாதினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு நாங்கள் உதவி செய்தோம். இதன் விளைவாக நாங்கள் கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து ஹெர்மோன் மலை பிரதேசம் வரையில் நகர்ந்துள்ளோம். மேலும் தெற்கு சிரியாவை நிராயுத பாணியாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் சிரியர்களோடு மேற்கொண்டுள்ளோம். இந்த பேச்சுவார்த்தையானது எங்களுடைய இடையக மண்டலங்களை விரிவாக்கும். மேலும் இந்த பேச்சுவார்த்தையிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் எடுக்கப்பட போகும் முடிவுகளும் உங்களுக்கு ஆச்சரியத்தினை கொண்டு வரும். நாங்கள் இன்று சிரியாவோடு மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இதன் மூலம் கற்பனை செய்ய முடியாத பல வெற்றி இலக்குகளையும் நாங்கள் அடைந்து கொள்வோம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியிலே தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பின்ஜபில் கிராமத்திலே ஒரு வாகனம் ஒன்று இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். தாயும் தந்தையும் அவர்களுடைய 3 மகள்களும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் என்றும் இவர்களுக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை என்றும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்கா எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதல்களை தொடர்ந்து லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் இவ்வாறு தெரிவித்தார்: இதற்கு மேலும் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. லெபனானை பாதுகாப்பதற்கு லெபனானிய அரசும் லெபனானிய அரசை இராணுவமும் காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லா முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும். இதன் மூலமாக மாத்திரமே இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை எங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் லெபனானினுடைய எதிர்கால எங்களுக்கு பாதுகாக்க முடியாது என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஹிஸ்புல்லா இராணுவம் தொடர்பான பரிசு தொகையை அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய நிதி செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கும் ஹிஸ்புல்லாவின் நிதி நிறுவனங்களோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடியவர்கள் தொடர்பான தகவல்களை தருபவர்களுக்கும் $10 மில்லியன் பரிசு வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவினுடைய நிதி நிறுவனங்களை முழுமையாக முடக்குவதற்காகவே இந்த பரிசு தொகையானது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை அவசரமாக நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை எடுக்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் லெபனானுக்குள்ளே களமிறங்கி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான முடிவுகளை எடுக்கும் என்றும் எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்க தூதர் டாம் பெராக் இவ்வாறு தெரிவித்துள்ளார்: ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படும் வரை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறாது. தெற்கு லெபனானினுடைய 5 புள்ளிகளிலிருந்தும் இஸ்ரேல் ஒரு பொழுதும் வெளியேறாது. இதனால் லெபனானிய அரசாங்கம் அவசரமாக ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி வரக்கூடிய நாட்களில் நிலைமையானது பாரதூரமாக மாறிவிடும் என அமெரிக்க தூதர் டாம் பெராக் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்.
அடுத்து ஈரானிய அணுசக்தி அமைப்பின் தலைவரும் துணைத் தலைவரும் அவசரமாக ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான சில அவசரமான முடிவுகளை எடுப்பதற்காகவே இவர்கள் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய இராணுவ திறன்கள் தொடர்பாக மிக முக்கியமான மூலோபாய சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய இராணுவ தோரணையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது ஈரானிய இராணுவத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும் என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் இவை தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக ஈரானுக்குள்ளே பல வேலை திட்டங்கள் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக மூலோபாய சாதனைகள் அடைந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவுமே தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய இஸ்லாமிய ஆலோசனை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 70க்கும் அதிகமான உறுப்பினர்கள் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். ஈரானினுடைய பாதுகாப்பு சட்ட திட்டங்கள் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அவசரமாக ஈரான் அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்ய வேண்டும். மேலும் இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறித்த கடிதமானது முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தமும் மேசையில் இல்லை. அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட ஒப்பந்தம் பொறியாக பயன்படுத்தி எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் ஒரு தீவிர ஒப்பந்தம் முன்வைக்கப்பட்டு அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட உத்தரவாதங்கள் முன்வைக்கப்பட்டால் மாத்திரமே இதற்கு பிறகு நாங்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். மேலும் நாங்கள் எங்களுடைய முக்கியமான 5 நிபந்தனைகளிலும் உறுதியாகவே இருக்கின்றோம். எங்களுடைய நிபந்தனைகள் பலஸ்தீனிய மக்களின் சாதாரண உரிமையாகும். அதே போன்று காசா சிட்டியிலே ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தரைவழி தாக்குதல்கள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்காது. எங்களுடைய போராளிகள் காசாவின் களத்தில் உறுதியாகவும் நம்பிக்கையோடுமே போராடுகின்றார்கள். மேலும் ஆக்கிரமிப்பினால் ஒரு பொழுதும் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ளவே முடியாது என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து காசா சிட்டியினுடைய நடுவீதியில் ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவினர் 3 ஒத்துழைப்பாளர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு முன்னாலேயே இந்த 3 உளவாளிகளுக்குமான மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த மரண தண்டனையை நிறைவேற்றும் போது பலஸ்தீனிய போராளி இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனிய புரட்சிகர சட்டத்திற்கமைவாகவும் பலஸ்தீனிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கமைவாகவும் இந்த ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிரான மரண தண்டனையை நிறைவேற்றுகின்றோம். இதே போன்று ஒவ்வொரு ஒத்துழைப்பாளர்களையும் உளவாளிகளையும் நாங்கள் தூக்கிலிடுவோம். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய தேசத்திற்கு எதிராகவும் ஆக்கிரமிப்போடு ஒத்துழைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நாங்கள் தூக்கிலிடுவோம். இந்த ஒத்துழைப்பாளர்களின் தலைவர்களான யாசர் அபு ஷபாப், ராமி ஹில்ஸ், அகமது ஷிண்டியா மற்றும் அல் நஜ்தி ஆகியோரையும் நாங்கள் தூக்கிலிடுவோம். பலஸ்தீனிய மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய எவரும் உயிரோடு இருக்கவே முடியாது. பலஸ்தீனிய நீதிமன்றத்தின் சட்டத்திற்கு முன்னால் அனைவருக்கும் தண்டனை நிறைவேற்றப்படும். மேலும் இது அனைத்து ஒத்துழைப்பாளர்கள் சிறந்த பாடமாகவும் அமைந்திருக்கும் என பலஸ்தீனிய போராளிகள் தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இன்று காலை மத்திய காசா பிரதேசத்தில் 5க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்கள் ஹமாஸின் ராதியா படைப்பிரிவிடம் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய ஃபத்தா அமைப்பினுடைய உறுப்பினர்களும் பலஸ்தீனிய அதிகார சபையிலே பணிபுரிந்த PA உறுப்பினர்களுமே உளவாளிகளாகவும் ஒத்துழைப்பாளர்களாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள். மேலும் இதற்கமைவாக கான் யூனிஸின் தெற்கு பிரதேசத்திலே யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு ஆதரவாக இன்னும் ஒரு கும்பலையும் உருவாக்கியுள்ளார். துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபையில் பணிபுரிந்த 50 வயதான ஹஷாம் என்பவனுடைய தலைமையிலேயே இந்த புதிய கும்பல் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கும்பலினுடைய புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். இருப்பினும் எத்தனை கும்பல்கள் உருவாக்கப்பட்டாலும் எத்தனை உளவாளிகள் உருவாக்கப்பட்டாலும் பலஸ்தீனிய போராளிகள் இவர்கள் அனைவரையும் முழுமையாக காசாவின் மண்ணில் புதைத்து விடுவார்கள். இதற்கான வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தொடர்ச்சியான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் காசா சிட்டியிலே 25க்கும் அதிகமான கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் காசா சிட்டி பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசத்திலே 3க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் பொறியிலே சிக்கி இருப்பதாகவும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்கு
வீட்டிற்குள்ளே பலஸ்தீனிய போராளி ஒருவர் வெடிகுண்டுகளை வீசி இருப்பதாகவும் இதற்குள்ளே இருக்கக்கூடிய 8க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக வெளியிடவில்லை. அத்தோடு இன்று காலையும் காசா சிட்டியினுடைய தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்தில் 3 தாக்குதல்கள் பதிவாக இருப்பதாகவும் 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு அனைவரையும் அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று அல்கசாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.